டெல்லி என்பது பரபரப்பாக இருக்கிறது. அனல் பறந்தாலும் மழை கொட்டினாலும் குளிர் வீசினாலும் இந்தியா நற்பெயரை எடுத்து விட்டது. 165 நாடுகளுடைய பிரதிநிதிகள் நரேந்திர மோடியிடம் பேசிய வண்ணம் இருக்கிறார்கள். காங்கிரஸ் கோட்டை விட்டது. காங்கிரஸ் பாகிஸ்தான் பக்கம். காங்கிரஸ் ஒரு சிறுபான்மையர் வாக்கு வங்கிக்காக அவர்கள் இந்துக்களையும் இந்தியாவையும் துரோகம் செய்வதற்கான செயல்களை செய்தார்கள் என்பதுதான் இன்று நரேந்திர மோடி பாகிஸ்தானை நன்றாக அடித்ததில் அரசியல் ரீதியாக விளக்கம் கொடுத்திருக்கிறார் என்று நினைக்கிறேன் விக்ரம். இந்த ஆபரேஷன் சிந்தூர் என்பதை நரேந்திர மோடி வரையறுத்தார். அந்த பிரேக்கிங் ஸ்டோரி நான் இளைய பாரத நேயர்களுக்கு சொல்ல தயாராகிறேன். ராணுவ அதிகாரிகள் கொடுத்த வீடியோ 43 நிமிட வீடியோ ஒரு நாள்ல தயார் பண்ணிக்க முடியுமா? ஆக மொத்தம் இந்த வீடியோவை கடந்த 10 நாட்களாக தயாரித்துக் கொண்டு வருகிறார்கள். பெங்களூருடைய பெண்மணி கணவனை கொலை செய்து அவனை பேண்ட் ஷர்ட் அவுக்க செய்வித்து ஹிந்துவா என்று கேட்டு போய் நரேந்திர மோடி சொல்லுங்க அம்மா அப்படின்னு சொன்னானே, அதற்கு கொடுத்த பதிலடிதான் என்று. அங்க பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரை நீங்க எடுத்துட்டீங்கன்னா விக்ரம், இந்திய பொருளாதாரத்திற்கு தர்ம சங்கடமாகும். அது அங்க இருக்கிறது நல்லது. அவன் இருந்தா தான் பாகிஸ்தானுக்கு தலைவலி கொடுத்துட்டு இருப்பான். டொக்கு டொக்கு டொக்குன்னு அந்த ஒரு மரங்கொத்தின்னு நீங்க நம்ம ஊர்ல இருந்து வர கொட்டிட்டே இருக்க காலையில் ஓட்ட பண்றான். அந்த மாதிரி அவனுக்கு தலைவலி கொடுக்கறதுக்கு அவனை வச்சுப்பாங்க. காங்கிரஸ் செத்து போச்சு, அதை பத்தி ஏன் பேசுற நீ? காங்கிரஸ் பத்தி என்கிட்ட பேசாதீங்க. ராகுல் காந்தி என்பது ஒரு பொய்யின் பிம்பம். நரேந்திர மோடியினுடைய பார்வையில் பார்க்க போனால் என்னை பொறுத்த மட்டும் போர் வராது. அவர் என்ன லிமிட்டட் ஆப்ஷன் வச்சிருந்து ஸ்ட்ரைக் பண்ணார், முடிச்சுட்டார். அதோட சரியாடா. இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல நம்ம சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளரான டெல்லி ராஜகோபாலன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். நமஸ்காரம்பா. நமஸ்காரம். நமஸ்காரம்பா. என்ன சார் டெல்லியில ரொம்ப பிஸியா இருக்கீங்களா? கேட்காதீங்க, காலையில இருந்து 3 மணியிலிருந்து பிரமாதமான சூழ்நிலைகள். டெல்லி என்பது பரபரப்பாக இருக்கிறது. அனல் பறந்தாலும் மழை கொட்டினாலும் குளிர் வீசினாலும் இந்தியா நற்பெயரை எடுத்து விட்டது. 165 நாடுகளுடைய பிரதிநிதிகள் நரேந்திர மோடியிடம் பேசிய வண்ணம் இருக்கிறார்கள். இருப்பினும் இந்தியா முதல் முறையாக செய்து காண்பித்தது எந்த காரியத்தை டாக்டர் மன்மோகன் சிங், ப. சிதம்பரம் போன்றவர்கள் 2008 கோட்டை விட்டார்களோ, அப்பொழுது ஒரு தமிழரான ஏர் சீஃப் மார்ஷல் கிருஷ்ணசுவாமி என்பவர் இதே பிளான் ஆஃப் ஆக்ஷனை கொடுத்தார், இந்த டெரர் கேம்ப் அடிக்கணும்னு. அப்ப ப. சிதம்பரம் வேண்டான்னாரு, சோனியா காந்தி சொன்னதுனால. ஆனா தமிழ்காரனை போய் அடிச்சாங்க இந்திய விமானப்படையை வச்சு ஈழத்துல. அதே பிளான் ஆஃப் ஆக்ஷன் தான். பார்த்துட்டே இருங்க. காங்கிரஸ் செய்த துரோகம் அன்று 26/11/2021 நன்ற ஒரு நடைமுறைகளை எடுத்துக்கொண்டிருந்தால் கண்டிப்பாக இன்று அந்த விவாதம் வந்திருக்காது, நரேந்திர மோடிக்கு புகழ் வந்திருக்காது. காரணம், காங்கிரஸ் கோட்டை விட்டது. காங்கிரஸ் பாகிஸ்தான் பக்கம். காங்கிரஸ் ஒரு சிறுபான்மையர் வாக்கு வங்கிக்காக அவர்கள் இந்துக்களையும் இந்தியாவையும் துரோகம் செய்வதற்கான செயல்களை செய்தார்கள் என்பதுதான் இன்று நரேந்திர மோடி பாகிஸ்தானை நன்றாக அடித்ததில் அரசியல் ரீதியாக விளக்கம் கொடுத்திருக்கிறார் என்று நினைக்கிறேன் விக்ரம். ஓகே சார். சார் இந்த ஆபரேஷன் சிந்தூர் கண்டக்ட் பண்ண விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். அடுத்ததா இப்ப பூஞ்சில வந்து இப்ப நீங்க அதை பார்க்கல. ஆபரேஷன் சிந்தூர்ங்கிறத வந்து கடந்த 10 நாட்களாக செய்து வருகிறார்கள். அந்த விவரங்களை எல்லாம் இன்று அல்லது நாளை தங்களுக்கு தெரியும். அதற்கு முன்னதாக இளைய பாரத நேயர்களுக்கு விக்ரம் மூலமாக நான் கோபிநாத்தினுடைய நண்பர்களுக்கும் நேயர்களுக்கும் சொல்லிக்கொள்ள விரும்புவது, இந்த ஆபரேஷன் சிந்தூர் என்பதை நரேந்திர மோடி வரையறுத்தார். அந்த பிரேக்கிங் ஸ்டோரி நான் இளைய பாரத நேயர்களுக்கு சொல்ல தயாராகிறேன். கடந்த 10 நாட்களாக இல்லை என்றால் உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். அவர்கள் இன்று காலை 2 இளம் அதிகாரிகள், ராணுவ அதிகாரிகள் கொடுத்த வீடியோ 43 நிமிட வீடியோ ஒரு நாள்ல தயார் பண்ணிக்க முடியுமா? இன்னைக்கு காலையில 1லேருந்து 1:15 மட்டும் 1:25 மட்டும் ஆபரேஷன் பண்ணாங்களே, ஆபரேஷன் சிந்தூர். ஆக மொத்தம் இந்த வீடியோவை கடந்த 10 நாட்களாக தயாரித்துக் கொண்டு வருகிறார்கள். எப்படி இளைய பாரதனுடைய டீம் நாம் இருவரும் பேசக்கூடிய வீடியோவை 1/2 மணி நேரத்தில் தயார் செய்கிறார்கள், 1 மணி நேரத்தில் தயாரிக்கிறார்கள்.
ஆக மொத்தம் அதில் அனிமேஷன் போடுறது, சவுண்டு போடுறது, எட்டிங் போடுறது, தம்ப்லைன் போடுறது எல்லாம் இருக்குது. அதெல்லாம் இப்படி 20 நிமிஷத்துல பண்ணியிருக்க முடியும் அந்த இளம் பெண்மணிகள். ஆக மொத்தம் இதை ஒருங்கிணைத்தவர் நரேந்திர மோடி என்பதை நான் பிரதமர் நரேந்திர மோடியினுடைய அலுவலகத்திலிருந்து தெரிந்து கொண்டதை இளைய பாரதம் நேயர்களுக்கு சொல்லிக் கொள்வதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். ஆக மொத்தம் இன்று நரேந்திர மோடி செய்த சாதனை என்பது 1971 எப்படி இந்திரா காந்தி அம்மையார் பங்களாதேஷை உருவாக்கினாரோ அதை விட மகத்தான சாதனையாகத்தான் பல வர்ணனையாளர்கள் கருதுகிறார்கள். டெல்லியில் விக்ரம். ஓகே ஓகே சார். சார் இப்போ ஆப்ரேஷன் சிந்தூர் 1 வந்து கண்டக்ட் பண்ணியாச்சு சார். இதுக்கு வந்து பாகிஸ்தான் கன்ஃபார்மாக ரிட்டாலியேஷன் பண்ணுவாங்க. ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பூஞ்சில் வந்து ஏதோ அட்டாக் பண்ணதுனால சிவிலியன்ஸ்லாம் இறந்துட்டதா கேள்விப்படுது. இதே மாதிரி ஆப்ரேஷன் 2 கண்டக்ட் பண்ணப்படுமா சார்? உடனே பண்ண மாட்டாங்க. நரேந்திர மோடி என்பவர் டைட் ரோப் வாக் செய்யக்கூடியவர். அவர் வந்து இன்னொத்தனை உசுப்பி விடுவாரை தவிர கண்டிப்பாக இந்தியாவினுடைய பொருளாதாரம், இந்தியாவினுடைய பாதுகாப்பு, அதையும் அவர் ஒரு குஜராத்தி என்பதனால் சிக்கனம் உடையவர். அதிகமான பணத்தை செலவழிக்க விட மாட்டார். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால், ஒரு யுத்தம் என்றால் 2 அல்லது 3 லட்சம் கோடிகள் அதற்கு செலவாகும். அதையெல்லாம் மிச்சப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் கடந்த 10 நாட்களில் பாகிஸ்தானில் கோதுமை, அரிசி, வெங்காயம், மண்ணெண்ணெய், பெட்ரோல், டீசல் போன்ற பொருட்கள் சப்ளை செயின் அஃபெக்ட் ஆயிடுச்சாங்க. பொதுமக்கள் வறுமையுடன் வாடுகிறார்கள். பசி அதிகமாகிவிட்டது. ஏழ்மை அதிகமாகி வருகிறது. ஆக மொத்தம் நரேந்திர மோடியுடைய தாக்குதல்கள் 3-4 விதம். அரசியல் ரீதியாக 1, பொருளாதார ரீதியாக 2, இராணுவ ரீதியாக 3 என்றெல்லாம். இப்ப பாருங்க, இதே நரேந்திர மோடி இலங்கையினுடைய பொருளாதார பிரச்சனையை 75,000 கோடி ரூபாய் கொடுத்து காப்பாற்றினார் 2 வருடங்களுக்கு முன்னதாக. ஆனால் அதே நரேந்திர மோடி பாகிஸ்தான் எப்படி நமக்கு ஒரு துன்பத்தை, ஒரு உக்ரவாதத்தை, ஒரு தீவிரவாதத்தை கொடுத்தார்களோ அதையும் தவிர ஒரு பெண்மணி, பெங்களூருடைய பெண்மணி கணவனை கொலை செய்து அவனை பேண்ட் ஷர்ட் அவுக்க செய்வித்து ஹிந்துவா என்று கேட்டு போய் நரேந்திர மோடி சொல்லுங்க அம்மா அப்படின்னு சொன்னானே, அதற்கு கொடுத்த பதிலடிதான் என்று. ஓகே சார். இப்போ இந்த ஆப்ரேஷன் சிந்தூர்ன்றது வந்து மோடி அவர்கள் கண்டக்ட் பண்ணி சூப்பராக போயிடுச்சு சார். இதே மாதிரி மறுபடியும் பாகிஸ்தான்ல இருந்து நம்மளுக்கு அட்டாக் வரதுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு? நம்ம வாய்ப்புகள் குறைவு. காரணம் என்ன என்று கேட்டால், இந்தியாவில் அந்த டெரரிஸ்ட் கேம்ப் இல்லைங்களே விக்ரம். பாகிஸ்தான்ல ஒண்ணுதானே இருக்கு விக்ரம். இந்தியாவில் அடிச்சாங்கன்னா சிவில் டிஃபென்ஸ் ரயில்வே ஸ்டேஷனையோ இல்லை ஏர்போர்ட்டையோ தான் அடிக்க முடியும். ஸோ அந்த பின்னணியில் பார்த்தால் இந்தியா மேல்மையில் இருக்கிறது. எனினும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று தான் இன்று காலை விக்ரம் மிஸ்ரி ஃபாரின் செக்ரட்டரி சொன்னாரு. அந்த தயார் நிலையில் இருந்தாலும் நாளை எதிர்க்கட்சிகள் மீட்டிங் நடக்க இருக்கிறது. அதில் அமித்ஷாவும் ராஜ்நாத் சிங்கும் கிரண் ரிஜிஜுவும் இந்தியா செய்ததை காண்பித்து ப்ரூஃப் காமிப்பாங்க நாளைக்கு. அந்த எதிர்க்கட்சிகளை எல்லாம் நம்பிக்கைக்கு எடுத்துக்கொண்டு ஒருவேளை சிறப்பு பாராளுமன்ற கூட்டத்தை கூட்டினாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. டெல்லியில் இருக்கக்கூடிய சூழ்நிலை என்றால் நரேந்திர மோடிக்கு ஆதரவாகத்தான் இருக்கிறது என்றுதான் நான் இளைய பாரதம் நேயர்களுக்கு சொல்ல முடியும். ஓகே சார். சார் இப்போ வந்து இப்போ பாகிஸ்தான்ல வந்து இப்போ நம்ம ரிவர்ல போகக்கூடிய வாட்டர்ஸ் எல்லாமே வந்து கட் பண்ணிட்டோம். அதில் வந்து செனாப் ரிவர் வந்து இப்போ கிட்டத்தட்ட ட்ரை ஆனதா ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் வருது. இதனால என்னென்ன மாதிரி தாக்கங்கள் பாகிஸ்தானுக்கு வரது இருக்குது சார்? அங்கே இருக்கக்கூடிய கிராப்ஸ், பயிர்கள் தண்ணி இல்லாம கஷ்டப்படும். ஏழ்மையான இருக்கக்கூடிய எஃபெக்ட் விக்ரம் இன்னும் ஒரு 15 நாள் 1 மாசம் கழித்து தான் அவங்களுக்கு தெரியும். இன்னைக்கு ஒன்னும் இருந்துருவாங்க. பாசன நீர் இல்லாமல் குடிநீர் இருக்கலாம், ஆனால் பாசன நீர் கிடையாது. சோ ஆக மொத்தம் போக போகத்தான் அதனுடைய வீரியம் தெரியும், அழுத்தம் தெரியும், இன்னல்கள் தெரியும். அதைத்தான் 3 முறை 4 முனை தாக்குதல் 4 கார்னர்ஸ் அதை கான்சென்ட்ரேஷன் பண்ணி நரேந்திர மோடி பக்க திட்டத்தை இட்டு செய்திருக்கிறார். பாருங்க, இந்த புல்வாமா தாக்குதலுக்கு முன்னதாக, அதையும் தவிர பல டெரரிஸ்ட் செய்த தாக்குதலுக்கு முன்னதாக பிரதமருடைய நடவடிக்கைகளை எல்லாம் பார்த்தீர்களே ஆனால் அது ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். நான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை
1995 முதல் நேரடியாக நன்றாக பழகியவன் ஜனா கிருஷ்ணமூர்த்தி என்று சொல்லக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவருக்கு பொதுச் செயலாளராக பணியாத குஷாபாவ் தாக்கரே, வெங்கைய நாயுடு போன்றவர்கள் எல்லாம். அவருடைய அணுகுமுறை என்பது he is a strategician. ஒரு கிரைசிஸை ஆப்பர்ச்சுனிட்டியா கன்வெர்ட் பண்ணிப்பாரு. அவருக்கு எந்த சோதனை வந்தாலும் சரி, இளைய பாரதம் நேயர்களுக்கு பலருக்கு தெரிந்திருந்தாலும், நான் தெரிந்தவையை சொல்ல நினைத்தாலும், ஒரு புது விஷயம் நான் சொல்ல என்னன்னா, அவர் மனோகர்லால் கட்டரும் 2 வீலர்ல இறங்குவாங்க. நான் பார்த்திருக்கேன், என் கண்ணால பார்த்திருக்கேன். அவ்வளவு கீழ்மட்டத்தில் இருந்து RSS பொதுச் செயலராக, RSS ஊழியராக, பிரசாரக்கராக, பாஜக முக்கிய மந்திரியாக, பிரதம மந்திரியாக 25 ஆண்டுகள் அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதே, அது சாதாரணமானது அல்ல. ஆக மொத்தம் அவர் கோஆர்டினேட் செய்ய ஆரம்பித்தால் மினிட் டு மினிட் ப்ரோக்ராம் அவர் நல்லா பண்ணுவார். அதுதான் அத்வானி சொன்னார் ஒரு வார்த்தை, ஹி இஸ் a குட் ஆர்கனைசர் அப்படின்னுட்டு. அந்த ஆர்கனைஸ் பண்ணி காமிச்சாரு ஆபரேஷன் சிந்தூரை. சார், இப்போ பிஜேபியோட மேனிஃபெஸ்டோவில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் நிறைவேற்றிட்டே வராங்க ஒன்னொன்னா. அடுத்தது பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் POK, அதுவுமே இந்தியா பக்கம் நம்ம கொண்டு வந்துருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு அவங்களுடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல இருக்கு. அது கைப்பற்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதா? பீகார் எலெக்ஷன் வரப்போகுது விக்ரம், நவம்பர் மாசம். பீகாருக்கும் பாகிஸ்தானுக்கும் பல தொடர்புகள் உண்டு. பீகாரிலும் உத்தரப்பிரதேசத்திலும் குஜராத்திலும் இருக்கக்கூடிய இந்திய முஸ்லிம்கள் பாகிஸ்தானில் பெண் வாங்குவது, பெண் கொடுப்பது, ஆண் மகன் மருமகனை எடுப்பதெல்லாம் இருக்கு. எக்ஸ்சேஞ்ச் எப்படி ஈழ தமிழ்நாட்டிற்கும் இருக்கிறதோ அது மாதிரி, இலங்கை தமிழர்களுக்கு தமிழ்நாட்டுக்கு தொப்புள் கொடி உறவு என்று சொல்லுகிறார்களே அது மாதிரி. ஆக மொத்தம் தாங்கள் கேட்ட கேள்விக்கு ஒரே ஒரு பதில், கண்டிப்பாக இதனுடைய வீழ்ச்சி என்பது அதிகமாக இருக்கும். பாகிஸ்தானுக்கு நினைவூட்டுவதற்காக இருக்கும். பாட்னாவில், மதுபனியில் நரேந்திர மோடி சென்ற வாரம் பேசினாரே, மிட்டிமே மிலாதுங்கா என்று சொல்லி தரையில் அடித்து அவர்களை எல்லாம் மண்ணை கவ்வ வைப்போன் என்று சொன்னார். அதை இன்று செய்து காண்பித்தார். பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் நம்ம கேப்சர் பண்ணிடுவோமா? நிச்சயமா, கண்டிப்பாக. அதுதான் நான் சொல்றேன், பண்ணி காமிப்பாரு. பாஜக மேனிஃபெஸ்டோ என்று தாங்கள் குறிப்பிட்டீர்கள். இது திராவிட முன்னேற்ற கழக மேனிஃபெஸ்டோ மாதிரி கிடையாது. சிரிக்காதீங்க. எதுக்காக சிரிக்கிறீங்க விக்ரம்? காரணம் என்ன என்று கேட்டால், அது பொய் வாக்குறுதி. நரேந்திர மோடி செய்தது எல்லாம் உண்மையான வாக்குறுதி. இது உண்மைக்கும் பொய்யுக்கும் இருக்கக்கூடிய போட்டி. நரேந்திர மோடி சொன்னார், வாஜ்பாய் அத்வானி செய்ய முடியாததை நரேந்திர மோடி செய்து காண்பித்தார். ராமர் மந்திர் கோவிலை கட்டினார். ஆர்டிகிள் 370, ட்ரிபிள் தலாக், யூனிஃபார்ம் சிவில் கோட், அதையும் தவிர வக்ஃப் போர்டு, அதையும் தவிர அவர் செய்ய கடைசியாக இருந்தது POK, பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர். அதை இன்று செய்து காண்பித்து விட்டார். கண்டிப்பாக ஓரிரு வருடங்களில் அங்க பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை நீங்க எடுத்துட்டீங்கன்னா விக்ரம், இந்திய பொருளாதாரத்திற்கு தர்ம சங்கடமாகும். அது அங்க இருக்கிறதுதான் நல்லது. அவன் இருந்தாதான் பாகிஸ்தானுக்கு தலைவலி கொடுத்துட்டு இருப்பான். டொக்குன்னு அந்த ஒரு மரங்கொத்தின்னு நீங்க நம்ம ஊர்ல இருந்து வாங்க, கொட்டிட்டே இருக்க காலையில் ஓட்ட பண்றான். அந்த மாதிரி அவனுக்கு தலைவலி கொடுக்கறதுக்கு அவனை வச்சுப்பாங்க. ஸோ POK எடுக்கிற மாதிரி எடுத்துப்பாங்க, வைக்கிற மாதிரி வைப்பாங்க. ஆனால் அங்கே இருக்கிறது சமாஜ்பாத் POK இருக்கவங்க பாதி பேர் இந்தியன்ஸ்க்கு சப்போர்ட் பண்றாங்க, இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு. பாகிஸ்தானுக்கு எதிராக இருக்காங்கல்ல. ஸோ ஆக மொத்தம் வெயிட் அண்ட் வாட்ச். POK கண்டிப்பாக எடுத்துக்கொள்வார் நரேந்திர மோடி. ஓகே சார், இப்போ இவ்வளவு பெரிய சூப்பரான ஒரு ஆபரேஷன் கண்டக்ட் பண்ணியிருந்தாலுமே சில காங்கிரஸ் லீடர்ஸ் எல்லாம் இதை நீங்க என்னத்தை போய் நீ பெருசா பண்ணிட்டீங்க, காங்கிரஸ் செத்து போச்சு, அதை பத்தி ஏன் பேசுற நீ? காங்கிரஸ் பத்தி என்கிட்ட பேசாதீங்க. ராகுல் காந்தி என்பது ஒரு பொய்யின் பிம்பம். அவர் பாருங்க, போன வாட்டி டெரர் ஸ்ட்ரைக் பண்ணு கேட்டாரு. இந்த வாட்டி என்ன பண்றாங்க? ராகுல் காந்தி ஒரு நிலைப்பாடு எடுத்தாலும் அவருக்கு மல்லிகார்ஜுன் கார்கே கண்ட்ரோல் இல்லைங்களே. அங்க இருக்கக்கூடிய சுப்ரியா ஷீனாட்டை ஒரு கார்ட்டூன் போடுறாங்க, கயாப்னுட்டு. நரேந்திர மோடியின் உருவப்படத்தை போட்டு தலை இல்லாமல், கயாப் என்றால் காணாமல் போகிவிட்டார் என்ற அர்த்தம் ஹிந்தியில். அப்பேற்பட்ட ஆளுக்கு இன்னைக்கு கமிஷனர் வச்சு கண்டிப்பாக நரேந்திர மோடி ஒரு விதமான சூழ்ச்சியை இப்போ பாகிஸ்தானுக்கு எதிராக இருப்பது பாஜக, பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இருப்பது காங்கிரஸ் என்ற சூழ்நிலையை இந்திய அரசியலில் நரேந்திர மோடி கொண்டு வந்து விட்டாரே.
ஓகே சார். சார் அதே மாதிரி இப்போ மோடி அவர்கள் வந்து இப்போ யூரோப் பயணம் பண்றதா இருந்தது சார். அதை வந்து இப்போ வந்து போஸ்ட்பான் பண்ணியிருக்காங்க. எதற்காக சார் இதை போஸ்ட்பான் பண்ணியிருக்காங்க? கேன்சல் பண்ணிட்டார். காரணம், வரக்கூடிய நாட்களில் இந்திய பொருளாதாரத்தை பற்றி பார்க்க வேண்டும். ஒருவேளை நாளை மறுநாள் பாகிஸ்தான் தொந்தரவு கொடுப்பார்களே ஆனால், இன்னல்களை கொடுப்பார்களே ஆனால், அதற்கு எதிர்வினை எப்படி கொடுக்க வேண்டும் என்று ஒரு தலைமை தாங்குவதற்காகத்தான் அந்த புரோகிராமை கேன்சல் பண்ணிட்டாரு. இருப்பினும் நரேந்திர மோடி சவுத் ஆப்பிரிக்கால இருந்து வந்துட்டாரு. பாருங்க, இந்த ஆபரேஷன் சிந்தூருக்கு முன்னாடி சவுதி அரேபியால இருந்து கேன்சல் பண்ணிட்டு வந்துட்டாரு. இந்த போர் முடிகிற சமயத்துல தன்னுடைய ஃபாரின் ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணிட்டார். ஸோ ஆக மொத்தம் நரேந்திர மோடி என்பவர் தன்னுடைய சொல்லுவதை செய்பவர், செய்பவதை சொல்லுவர். அதுதான் அவருக்கு இருக்கக்கூடிய அது ஒரு நல்ல ஒரு திருப்பு முனையாகத்தான் இருக்கிறது இந்திய அரசியலில் என்று நான் நினைக்கிறேன், நரேந்திர மோடியுடைய பிரசன்ஸ். ஓகே சார். அடுத்ததா இப்போ வந்து இந்த சிசிஎஸ் மீட்டிங் மறுபடியும் ஏதாவது கண்டக்ட் பண்ணப்படுதா சார்? அந்த ஆர்மி பீப்புள்ஸ் எல்லாம் ஒட்டுக்கா உட்காந்து சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் வேறு இருக்காரு, மறுபடியும் ஏதாவது மீட்டிங் கண்டக்ட் பண்ணப்படுறாங்களா? ஆன்கோயிங் எக்ஸசைஸ் தான்ப்பா. இனிமேல் அதுக்கு அதனுடைய மகிமை குறைந்து விடும். காரணம், இனி அதிகாரிகள் லெவல்ல போயிடும் அது. எப்பொழுது இந்த கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி என்பதை பற்றி நான் ஒரு நிமிடம் திலே பாரதம் நேயர்களுக்கு வர்ணிக்க விரும்புகிறேன். அந்த கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி என்பது மிக மிக முக்கியமான அமைப்பு. பாராளுமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு, கேபினெட் அமைத்த பிறகு, கேபினெட்டில் அந்த 5 முக்கியமான இருக்கிறது. அதாவது ராஷ்டிரபதி பவனை தாங்கள் மனதில் நிறுத்தி கொண்டு வைத்தால், நார்த் பிளாக், சவுத் பிளாக் என்று சொல்லக்கூடிய 2 அமைப்புகள் இருக்கக்கூடிய இடத்தில் ஹோம் மினிஸ்ட்ரி, ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், டிஃபென்ஸ், இந்த 4 பேர் சேர்ந்தது தாங்க கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி. அது 4 பேர்ல அமித்ஷா, ராஜ்நாத் சிங், டாக்டர் ஜெய்சங்கர், நிர்மலா சீதாராமன், பிரைம் மினிஸ்டர், இந்த 5 பேர். அதுல 2 பேர் சவுத் இந்தியன், 2 பேர் தமிழ்காரங்க. ஆக மொத்தம் இது தமிழர்களுடைய மனம் வீசினாலும் கண்டிப்பாக இது இந்த கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி என்பது மீட் பண்ணுவாங்க. இன்னைக்கு காலையில் மீட் பண்ணாங்க 11 o'clock. இனிமேல் அவசியப்பட்டால் மீட் பண்ணலாம். ஏன்னா அதெல்லாம் அதை தவிர இன்னொரு ரகசியத்தை நான் இளைய பாரதம் நேயர்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நம்ம கையில மொபைல் இருக்குது, என்ன, என் கையில மொபைல் இருக்குது, உங்க கையில மொபைல் இருக்குது. ஆனா மத்திய மந்திரி சபையில் இருக்கக்கூடிய 85-90 அமைச்சர்களுக்கு RAX, ரூரல் ஆக்சிலரி எக்ஸ்சேஞ்ச் என்று ஒன்று இருக்கிறது. RAX போன் வீட்டிலும் அலுவலகத்திலும் இருக்கும். அதற்கு 4-5 டிஜிட் நம்பர் தான் இருக்கும். இட்ஸ் நாட் லைக் டயலிங் மாதிரி பண்றது மாதிரி பழைய காலத்தில் இருக்கிற போன் மாதிரி. அந்த ராக்ஸ்ல பிரைம் மினிஸ்டர் அடிக்கடி பேசிடுவாரு எல்லாத்தையும். அது ஒட்டு கேட்க முடியாது. அது ஒன்லி ஃபார் 85% தான் இருக்கும். எப்படி நீங்க உங்க மொபைல் போன்ல ஃபேமிலியோட பேசுறான்னு ஒரு குரூப் வச்சுக்கிற மாதிரி அவங்க ஒரு குரூப் வச்சிருக்காங்க. அந்த ராக்ஸுங்கிற ரகசிய தொலைபேசியில் பிரதமர் பிரதி தினம் மணிக்கு அமித்ஷாவுடன், ராஜ்நாத் சிங்குடன், ஜெய்சங்கருடன் பேசிக்கொண்டுத்தான் இருக்கிறார். பண ரீதியாக எவ்வளவு செலவழியும், எவ்வளவு சிக்கனமாக இருக்க வேண்டும் என்று நிர்மலா சீதாராமனுடைய ஒரு ஆணைகளை எல்லாம், ஒரு ஆலோசனைகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு அந்த கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி என்பது மிக 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 ரகசியமானது. அதில் எடுக்கக்கூடிய ரகசிய முடிவுகள் எல்லாம் இந்த 5 பேருக்கு தவிர, அதிகாரிகளுக்கு தவிர வேறு யாருக்கும் தெரியாதுங்க. நீங்க டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி உள்ள போயிட முடியாதுங்க விக்ரம், தடால்னுட்டு. எங்கிட்ட இந்த பிரைஸ் இன்ஃபர்மேஷன் கார்டு இருந்தா கூட நீங்க ஸ்பெஷலா பர்மிஷன் வாங்கிட்டு தான் உள்ள போகணும். உங்களை 10 தான் செக் பண்ணி தான் விடுவாங்க. அவ்வளவு ரகசிய பாதுகாக்கக்கூடிய இடம் தான் நார்த் பிளாக், சவுத் பிளாக், ராஷ்டிரபதி பவன். அதுலதான் பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ் இருக்கு. அதுதான் CCCS, கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி. அது அடுத்த வாரம் மீண்டும் கூட இருக்கிறது. அது கூடலைன்னா கூட பரவாயில்ல, பிரைம் மினிஸ்டருடைய இனிஷியேட்டிவ்ல எதுவாக இருந்தாலும் அப்ரூவ் பண்ணுவாங்க. ஓகே சார். நீங்க சொன்னீங்க நைட்டு ஃபுல்லா வந்து மோடி அவர்களோட கண்காணிப்புலயே வந்து இந்த ஆபரேஷன் நடந்திருக்கு அப்படின்னு. முடிச்ச உடனே காலையில பார்த்தோம் அப்படின்னா பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் ப்ரோக்ராம்ல வந்து மோடி அவர்கள் நார்மலா பேசிக்கிட்டு இருக்காரு. ஒரு விஷயமே இல்லாத நடக்காத மாதிரி பாருங்க அப்படின்ட்டு. விக்ரம், நீங்க சென்னையில இருந்து பாக்குறீங்க, நான் டெல்லியில இருந்து பாக்குறேன். நேற்று இரவு ABP நியூஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு ஹிந்தி சேனலுக்கு, மேற்கு வங்காள சேனலுக்கு பேட்டி கொடுத்தாரு. அந்த கான்ஃபரன்ஸ்க்கே போயிருந்தார். அங்கதான் சொன்னாரு, நதிநீர் சமாச்சாரத்தை நான் இந்தியாவுக்கு கூட கொடுப்பேன், அயல் நாட்டுக்கு தண்ணி கொடுக்க மாட்டேன்னுட்டு. புரியுதுங்களா? ஆக மொத்தம் அவர் எதுவும் நடக்காத மாதிரி ஆக்ட் பண்றாரு, நல்லா ஜோரா.
அவர் என்னை பொறுத்த மட்டும் அவர் ஒரு தீவிரமானவர். அம்மையார் ஜெயலலிதாவுக்கு எப்படி எல்டிடியை தகரடித்தார்களோ முதலமைச்சராக இருந்த பொழுது, அதே மாதிரி நரேந்திர மோடி இந்த உக்ரவாதத்தையும் தீவிரவாதத்தையும் எல்இடி, ஜெய்ஷே முகமது போன்ற பயங்கரவாத அமைப்புகளை தரைமட்டமாக்கினார். அதைத்தான் பட்னாவில் மதுபனி இடத்தில் பேசினார். மண்ணை கவ்வ வைப்பேன், மிட்டிமே மிலாதுங்க, அது செய்து காண்பித்து விட்டார். ஓகே சார். சார் இப்போ அவங்களும் இப்போ தாக்க ஆரம்பிக்கிறாங்க, நாமளும் இப்போ ரிட்டலேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இதனால வந்து போர் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குதா என்ன சார் இதனால? என்னை பொறுத்த மட்டும் எனக்கு இருக்கக்கூடிய அனுபவத்தில் நான் வந்து ஒரு ஜியோ பாலிட்டிக்ஸோ இல்லை இன்டர்நேஷனல் எக்ஸ்பர்ட்டோ டிப்ளமேட் பண்ணதோ கிடையாதுங்க. நான் முழுக்க 45 வருட காலம் இந்திய பத்திரிகை துறையில் டெல்லியில் அரசியல்ல தான் பார்த்திருக்கிறேன். பல பிரதமர்களுடன் அயல்நாடு சென்றிருக்கிறேன், பல ஜனாதிபதியுடன் அயல்நாடு சென்றிருக்கிறேனே தவிர எனக்கு அயல்நாடு பிரச்சனை என்றால் ஒன்றும் தெரியாது, டிப்ளமசி என்றால் ஒன்றும் தெரியாது. ஆனால் நரேந்திர மோடியினுடைய பார்வையில் பார்க்க போனால் என்னை பொறுத்த மட்டும் போர் வராது. அவர் என்ன லிமிட்டெட் ஆப்ஷன் வச்சிருந்து ஸ்ட்ரைக் பண்ணார், முடிச்சிட்டார், அத்தோட சரியாவா. தஸ் ஃபார் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்களே, இது மட்டும்தான் செய்து காமிச்சிட்டார், அவ்வளவுதான். இதை வச்சு நல்ல அரசியல் அறுவடை செஞ்சிருவார். ஓகே சார். சார் கடைசி இது தமிழகத்தினுடைய அரசியலில் மாற்றம் கொடுக்கும். இது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் ஒரு சரியான மூக்கொடைக்கு முகத்தில் தார் பூசியது மாதிரி இருக்கும், கருப்பு பூசியது மாதிரி இருக்கும். காரணம், ஏதோ 4 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் முடித்து விட்டேன் என்று இந்த பாராட்டு கூட்டம் நடத்தினாலும் இந்த பாராட்டு கூட்டத்திற்கு யார் தலைமை தாங்க இருக்கிறார்கள்? எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையில் ஜூலை மாதம் பாகிஸ்தானில் வெற்றி பெற்றதற்கு பிரதமர் நரேந்திர மோடி டைம் கொடுத்திருக்கிறார். அது ஒரு மாபெரும் திருப்பமாக இருக்கும். இது இந்த மாதிரியான நிலைமைகள் ஏப்ரல் 2026 தமிழக தேர்தலில் கண்டிப்பாக பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடந்தது, பொதுமக்களிடையே ஒரு வரவேற்பு இருக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து. விக்ரம். ஓகே சார். இப்போ திமுக பத்தி பேசினதால கடைசியா ஒரே ஒரு கேள்வி சார். அதாவது நீங்க சொன்ன அந்த 4வது ஆண்டு விழா வேற இப்ப ரொம்ப கோலாகலமா செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலுமே இல்ல போயிடுச்சு. இன்னைக்கு எப்படி கோலாகலமா எப்படி இருக்குது? 2 பேர் ஜெயில போயிட்டாங்க, எப்படிங்க கோலாகலமா இருக்கும்? அவங்க அந்த மாதிரி காட்டவே மாட்டேங்கிறாங்க சார். எல்லாம் நம்மளுக்கு தெரியுது, நம்ம 2 பேருக்கு தெரியுது, பொதுமக்களுக்கு தெரியுது. நம்ம 2 பேரும் சிரிக்கிறோம் கடந்துட்டு. ஆனா இன்னும் 5 பேர் உள்ள போறாங்களா? அது யார் கேட்கறது? இன்னும் 5 பேரா சார்? ஆமா ஆமா ஆமா. பாருங்க, அதான் அண்ணாமலை சரியா சொன்னாருங்க. அதை நயினார் நாகேந்திரன் கடைபிடிக்கிறாரு. ஒரு செங்கலை உருவேனர் 5 சலங்கு எடுத்துட்டாங்களே. இது நடுவே திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி தாங்கள் இருப்பினும் 4 ஆண்டுகளாக இருந்தாலும் பிரமாதமான ஒரு விளம்பரங்கள் இன்று அனைத்து பத்திரிகைகள், இந்தி பத்திரிகைகளை கூட கொடுத்துருக்காங்க. இங்க டெல்லியில் இருக்கிற இந்தி பத்திரிகைகளை கூட விளம்பரம் வந்திருக்குது. அப்படி இருக்கும் சமயத்தில் இன்று ஹிந்து என்ற நாளிதழில் பாகிஸ்தானை பற்றி அவதூறான செய்திகள் இந்தியாவிற்கு எதிராக வந்ததை கொடுத்து அதனுடைய ஆசிரியர் என் ராம் மன்னிப்பு கேட்டிருக்கிறார். ஆனால் அவரை கைது செய்யும் அளவிற்கு மத்திய அமைச்சகம் எஃப்ஐஆரை போட்டு அவரை கண்டிப்பாக, எப்படி ஜூனியர் விகடன் மீது எல் முருகன் வழக்கு தொடுத்து மன்னிப்பு கேட்டார்களோ கார்ட்டூன் போட்டதற்கு, அது மாதிரி என் ராம் அவர்களை கண்டிப்பாக ஒரு நிலைப்பாட்டு கொண்டு வந்து விடுவார். காரணம், என் ராம் என்பவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் உறுப்பினர் ஆகிவிட்டாரா அல்லது ராஜ்யசபா உறுப்பினர் கமல்ஹாசனுக்கு எதிர்த்து ஆகப் போகிறாரா என்றெல்லாம் தெரியவில்லை. ஒரு போட்டி இருக்கிறது. இருப்பினும் பழைய காலத்தில் நான் சென்னையில் ரிப்போர்ட்டராக இருந்தபோது மவுண்ட் ரோட் மகாவிஷ்ணுன்னு சொல்லுவாங்க ஹிந்துவை. இப்ப அது என்ன இப்படி ஆயிடுச்சே தெரியல. இன்னைக்கு பாருங்க, ஒரு தவறான செய்தியை போட்டுவிட்டு இந்திய விமானங்கள் 3 சுட்டப்பட்டன என்று சொல்லி இருக்கிறார். அதெல்லாம் பொய்யான விஷயம் என்று தான் அவரே மன்னிப்பு கேட்டால் அது ட்விட்டர்ல பிரமாதமா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குது. ஆக மொத்தம் திமுகவுடைய 4வது ஆண்டு விழாவில் பாரதிய ஜனதா கட்சிக்கு வெற்றி அதிகமாகிவிட்டது, திமுகவிற்கு அவ்வளவு வெற்றி இல்லை என்பதுதான் என்னுடைய தோல்வின்னு சொன்னா நல்லா இருக்காது. டிப்ளமேட்டிக்கா வெற்றி இல்லை என்று சொல்ல வேண்டும். ஓகே ஓகே சார். சார், அற்புதமான கருத்துக்களையும் மற்ற அது டெல்லியில் நடந்த விஷயங்களையும் எங்களோட பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி சார். இளைய பாரதமாக இருந்தாலும் இளைய தலைமுறைக்கு நான் வாழ்த்து சொல்லுகிறேன். கோபிநாத்துக்கு நன்றி சொல்லுகிறேன். தங்களை போன்ற இளைஞர்கள் இது மாதிரியான ஒரு தேசியத்தில் வந்து சேர வேண்டும் என்பதுதான். தாங்களுக்கும் கோபிநாத்துக்கும் நான் டெல்லியில் ஒரு வரவேற்பு தர தயாராக இருக்கிறேன். காரணம், தங்களை போன்ற இளைஞர்களை கோபிநாத் வளர்த்து விடுவது வரவேற்கத்தக்கது.
இந்திய பத்திரிகை உலகம் வாழ்க, தமிழ் பத்திரிகை உலகம் வாழ்க, பாரத் மாதா கி ஜெய் என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, நமஸ்காரம்.